வணக்கம் தோழர்களே. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஒரு சுவையான பாசிப்பருப்பு பாயாசம் எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு மூந்தாளுங்க பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு எடுத்து ஒரு மீடியமான ஃப்ளேம்ல 4ல இருந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. அது ஓரளவுக்கு மீடியமான ஒரு கோல்டன் கலர், இந்த கலர் வர்ற வரைக்கும் இந்த வறுத்து எடுக்கணுங்க. வறுத்தெடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம தண்ணி சேர்த்து விசில் போட்டு குக் பண்ண போறோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப்பு பருப்புக்கு 2 கப்பு தண்ணிங்கிறது கரெக்டான அளவாக இருக்குங்க. சேர்த்துட்டு இது நல்லா இந்த மாதிரி எல்லாம் கலையை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம குக்கரோட மூடி போட்டு நம்ம இப்போ விசில் விட போறோங்க. இது எவ்வளோ விசில் விடணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மீடியமான ஃப்ளேம்லைங்க 2ல இருந்து 3 விசில் வரைக்கும் விடுங்க. விட்டோம்னா நமக்கு அது இந்த கரெக்டா வெந்து கிடைச்சிருங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம குக்கர்ல இருந்து 2ல இருந்து 3 விசில் விட்டு ஓரமா இறக்கி வச்சாச்சுங்க. வேற ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்துல பாத்தீங்கன்னா ஒரு 2 கப் அளவுக்கு சுகர் சிரப் சேர்த்துக்கோங்க. 1 கப்பு பாசி பருப்புக்கு 2 கப் சுகர்ன்றது கரெக்டா இருக்குங்க. இதை நம்ம உருக்கி எடுக்க போறோங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 2 கப்பு சர்க்கரைக்கு பாத்தீங்கன்னா 1 கப்பு தண்ணின்றது, வெள்ளத்துக்கு 1 கப் தண்ணிங்கிறது கரெக்டான அளவா இருக்குங்க. இது நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வந்தாலே போதுங்க. இதெல்லாம் கம்பி பதம்லாம் தேவையில்லைங்க. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு அந்த சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி, எதுக்காக நம்ம கரைச்சி சேர்க்கிறோம்னா அதுல எல்லாம் மண் இது இருக்குங்க. அதுக்காக தான் வடிகட்டுறதுக்காக கரைச்சி சேர்க்கிறோங்க. இன்னொரு பாத்திரத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ஜவ்வரிசி இருக்கு இல்லைங்க, அது ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுருந்தோங்க. 1ல இருந்து ஒரு 2 மணி நேரம் வச்சுக்கோங்க, கரெக்டா இருக்குங்க. அதுல வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுல ஒரு 1.5ல இருந்து 2 கப் அளவுக்கு இந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நம்ம அதை நல்லா வேக வச்சு எடுக்க போறோங்க. அதுக்காக தான் அது நம்ம சேர்க்குறோங்க. இது எவ்வளவு வேணும், எவ்வளவு பெர்சன்டேஜ் வெந்திருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 75ல இருந்து 80% வெந்திருந்தா போதுங்க. ஏன்னா நம்ம பாயசத்துல குக் பண்ணும்போது அதுல ஒரு ஒரு 10% அதுல இருந்து வெந்துக்கோங்க. அதுக்காக தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாசிப்பருப்பு வேக வச்சோம் இல்லைங்க, அது விசில் அடங்கிடுச்சுங்க. வாங்க எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா அதை வந்து ஒரு கரண்டி எடுத்து இந்த மாதிரி நல்லா நல்லா வெந்துருச்சுங்க. நல்லா இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டீங்கன்னா தான் பாயாசம் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லைங்க ஜவ்வரிசி ஒரு 70%, அந்த ஜவ்வரிசி அது கொஞ்சம் தண்ணியோடவே இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம பழையபடி இது தண்ணி சேர்க்கும் போது இதே உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா கெட்டி இந்த மாதிரி கெட்டி திரும்பி ஆயிருங்க. அதனால கொஞ்சம் தண்ணியாவே இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தனியாக தண்ணி சேர்க்கணும்னு தேவையில்லைங்க. கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க, லைட்டாங்க, ரொம்ப சேர்க்காதீங்க. வெள்ளத்திலே ஆல்ரெடி உப்பு இருக்குங்க. இருந்தாலும் ஒரு ஒரு லைட்டா சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம வெல்லம் காய்ச்சி வச்சிருக்கோம் இல்லைங்க, அதை வந்து இது கூட நம்ம ஆட் பண்றோங்க. வடிகட்டி ஆட் பண்றோங்க. அதுக்காக நம்ம காய்ச்சி வச்சிருக்கோம். நம்ம டைரக்டா போடலாங்க, அதுல கொஞ்சம் மண்ணு தன்மை இருக்குங்க. அதனால நம்ம வடிகட்டி இந்த மாதிரி ஆட் பண்றோங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா இந்த மாதிரி கொதிக்கணுங்க. கொஞ்ச நேரம் கொதிச்சாதான் அதோட ஒரு மாதிரி பச்சை, அந்த பாசிப்பருப்போட அந்த பச்சை வாடை போய் நமக்கு ஒரு நல்ல இதாக கிடைக்குங்க. அதெல்லாம் கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கிறேங்க. நல்லா கொதிக்க பார்த்தீங்கன்னா அந்த கலரும் பார்த்தீங்கன்னா நல்லா டார்க்காக இருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து ஏலக்காய் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பார்த்தீங்களா தெரியும், ஃபர்ஸ்ட் நம்ம கலக்கும் போது லைட் மஞ்சளாக இருந்துச்சுங்க. இப்போ நம்மள கொதிக்க இந்த ஸ்டேஜ் ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கிறேங்க ஒரு கப்பு. அந்த 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் இதில் சேர்த்துக்கோங்க. இதோட எல்லா அளவும் ஒரு 100 டைம் சொல்றேன், கேட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 1 கப்பு பாசிப்பருப்புக்கு 2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அந்த சர்க்கரை கரையிறதுக்கு ஒரு 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஜவ்வரிசிக்கு ஊற வச்சிருந்தோம், அதுக்கு ஒரு 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது எல்லாமே இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபைனலாக 1 கப் அளவு தேங்காய் பால் சேர்த்தாச்சு மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்க்க வேண்டாம் தான், சும்மா மீடியமான அளவே சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் வச்சிருக்கிறேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறம் இது கூட பார்த்தீங்கன்னா காஞ்சி திராட்சை வச்சிருக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூனு. அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையுமே அதுக்கு நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம இதை வந்து எடுத்து பாயாசத்தில் ஆட் பண்ண போகிறோங்க. இதை வந்து எடுத்தோம்னா அவ்வளோதாங்க. இப்போ பாயாசத்தில் ஆட் பண்ணோம்னா நமக்கு சுவையான ஒரு பாசிப்பருப்பு பாயாசம் தயாராகிடுச்சுங்க. எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.
ஒரு அருமையான ஒரு பாயாசம் தான். சின்னவங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்து சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.